உலகெங்கிலும் இருக்கும் ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். சார், ரிஷபராசிக்காரங்க படாத பாடு இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டோம். போன வருடம் 2024 எங்களை ஏன் கேட்குறீங்க? இந்த வருடம் மாதிரி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கவலையே விடாதீங்க. 2025 புத்தாண்டு உங்களுக்கு தான். உங்களுக்கு 3 விதமான நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது. 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். லாபம் என்றால் சார், ஒரு தொழில் தொடங்குகிறோம், அந்த தொழிலில் நமக்கு தேவை சும்மா டைம் பாஸ்க்காக கடை வச்சுருக்கோமா? என்ன கடை வச்சிருக்கிறது எதுக்காக? லாபங்கள் சம்பாதிப்பதற்காகத்தான் கடை வச்சுருக்கோம். அப்போ அந்த லாபஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது ஒரு பொருள் 2 பொருளாக மாறணும், 2 பொருள் 4 பொருளாக விற்கணும், 4 8 ஆகி 10 அப்படி டபுள் ஆகிட்டே போகணும். அப்போ தான் வியாபாரம் என்பது செடிக்கும், பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஐடியாவே முதல்ல வரும். நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு என்னமோ தெரில இது செட் ஆகுமான்னு எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது வேலை செய்யணுங்கிற எண்ணத்தை உண்டாக்கி தருவார். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்க்கிறார். சார், யோகஸ்தானம் எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அவங்களுக்கு அந்த யோகம் இருக்குங்க, அவங்களால முடியும், அவன் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டான்ல, அவனுக்கு அந்த யோகம் இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த யோகம் என்பது என்ன அப்படின்னா, அதுதான் அந்த சனி பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பது. 5ங்கிறது குழந்தை, 5ங்கிறது புத்திரஸ்தானம் மட்டுமல்ல, 5ங்கிறது இறை அருள்னு சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், உங்களுடைய மூதாதையர் சேர்த்து வைத்த சொத்து போன்றவையெல்லாம் எதுனா அந்த 5ஆம் இடம். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுல எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அம்சங்களை இந்த சனி பகவான் தருகிறார். சனி பகவான் 11இல் முதலாவதாக 3ஆம் பார்வையாக உடம்பை பார்த்துடுறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடலில் எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சி எடுக்கக்கூடிய குணங்களும். எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குது சார், எதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முன்னாடி எனக்கு தூக்கம் வந்துடுது, நான் படுத்துடுறேன். இன்றைக்கி இருக்கிற ஒரு வேகம் நாளைக்கு இருக்க மாட்டேங்குது, நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப புதுசாக தோணுது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு உடலில் உத்வேகத்தை தருவார். சார், நல்லா புரிஞ்சிங்க. உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனேனார் திருமூலர். இந்த உடம்பு தான் எல்லா விதமான வெற்றிகளுக்கும் ஆதாரமான படகு. எவ்வளோ பெரிய புயல் வெள்ளம் வந்தாலும் இந்த படகு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணலாம். அதுதான் அந்த உங்களுக்கு சனி பகவான் உடலை உறுதி செய்கிறார். பாடி பில்டிங், மாடலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யாரெல்லாம் மாடலிங் துறைகளில் இருக்கிறீர்களோ, உடலை பிரதானமாக கொண்ட அழகு விஷயங்களில் ஈடுபடுகிறீர்களோ, அல்லது மல்யுத்த வீரர்கள்னு சொல்லுவாங்க, ஃபைட்டிங், இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பது அமையும். அதே மாதிரி சனி பகவான் 3ஆம் வீட்டை பார்த்து அந்த உடம்பை பார்க்கறது தவிர உங்களுடைய 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தி உண்டாகிறது, கடவுளுடைய அருள் உண்டாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே சனி பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்த்துடுறார். 8ங்கிறது சும்மா இல்லை சார், 8ங்கிறது அசையா சொத்துக்கள்ங்கிறான். அசையா சொத்துக்கள் தான் 8. அந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது மாங்கல்ய பிராப்தி. அதே மாதிரி வீடு, மாடு, மனை, பத்திரங்கள், இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி அதை எதெல்லாம் அசையா சொத்தோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். சொத்து வாங்கி போடலாம். டெய்லி ஒரு 5000 ரூபா எடுத்து வைக்கலாம். நம்ம செலவு போக மீதி காசை நம்ம சேவிங்ஸாக பண்ணலாம். ஒரு வருஷத்தில் இவ்வளோ வரும், ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு வரும். அது போன்ற கணக்கீடுகள் உங்களுக்கு அதிகமாகும். இந்த காசை வச்சு நான் இதை பண்ணுவேன், அந்த காசை வச்சு நான் அதை பண்ணுவேன், இதை வாங்குவேன், இதை நான் செஞ்சு முடிப்பேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இது எல்லா வேகத்தையும் தரவர் யாருன்னா சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. சனி 11இல் இருப்பது சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருமாங்க. சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி 11ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ சனி பகவான் அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தை என்னோட கணவர் ஐசியூவில் இருக்கார் சார், அவருக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது மாதிரி ஆபத்துங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் அவர் பிழைத்துக் கொள்வார். அதற்கு காரணம் சனி பகவானுடைய திருப்பார்வை. அது பட்டா போது நீங்கள் பழச்சிப்பீங்க. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து தருகிறார். அடுத்து குரு பகவான் என்ன தருகிறார்? குரு பகவான் உங்களுக்கு ஜென்ரலாகவே 11 கூடியவர், லாபாதிபதி. அவர் தான் லாபத்தை தரக்கூடியவர். அவர் எங்கே வராருன்னா 2ஆம் வீடாகப்பட்ட தனஸ்தானத்திற்கு வருகிறார். தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவார். சார் சும்மாவா? 11 பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்தவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 11 கூடியவன் 2ஆம் வீட்டில் அமர்ந்து கொள்கிறான். ஏற்கனவே அவர் நல்லா இருந்தாலே லாபம் நிறையா வரும். லாபத்தை தரக்கூடியவரே தனஸ்தானத்தில் அமரும் பொழுது அந்த தனத்தை லாபமாக மாற்றுவார். எந்த பணத்தை நீங்கள் போட்டாலும் அது லாபமாக மாறும்.
சில பேருக்கு தான் அந்த அம்சங்கள் இருக்கும். நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது எனக்கு ரிட்டர்ன் வருது, எனக்கு லாஸ் ஆக மாட்டேங்குது. ஒன்று நான் போட்ட அசல் வந்துடுது, அல்லது அந்த அசலுக்கு பதிலாக எனக்கு வந்து பண ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா என் மனது சந்தோஷப்படுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ, நீங்கள் பண்ண நேரம் உங்களுக்கு அதிகமாகிடுது, இந்த விலை அதிகமாகிடுது. இந்த லேண்டு நீங்கள் சும்மா வாங்கினீங்களா, அது எந்த ஐடியாவில் வாங்கினீங்கன்னு தெரியல, அது பக்கத்தில் இப்போ பிரிட்ஜ் வருதுன்னு பேசிக்கிறாங்க, லேண்ட் ரேட்டு 4 மடங்கு அதிகமாகிடுச்சு. மனசு சந்தோஷப்படுற விஷயம் சார். எதை பண்ணாலும் அது லாபமாக வந்தால் தானே சார் மனசு சந்தோஷப்படும். நான் லேண்டு வாங்கி போட்டேன், ஒரு 10 வருஷமாக அங்கேயே தான் இருக்குங்கிறதா ஒரு பெருமை. அது வாங்கி போட்ட உடனே ஏறிடுச்சுங்கிறது தான் சந்தோஷமே. ஸோ அப்போ அந்த 11 கூடியவன் 2ஆம் வீட்டில் அமர்வதால், 2ங்கிறது என்ன, குடும்பஸ்தானம். 2ங்கிறது என்ன, படிப்பு. 2ங்கிறது சாதாரணமாக நான் போயிருந்தா கூட இவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி நான் இன்றைக்கி ஒரு கமிஷனராக இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் போன்ற அப்படியே அந்த குடும்பத்திற்கே நற்பெயர். எங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து முதலாக கலெக்டராக இருக்கார், எங்கள் ஊரை சேர்ந்த உங்களை தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் குரு பகவான் வருகிறார். 2ல் உட்காந்து தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்கள், உணவு, வயிறு, பெருங்குடல், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் குரு பகவான் சகல ரோக நிவர்த்தி தருகிறார். சார் டயாலிசிஸ் பண்ணாமல் எங்களால் வாழ முடியாது சார், அவ்வளோ கஷ்டம். சிறுநீரகத்தை ஃபுல்லாக கெடுத்துக்கிட்டேன். சிறுநீரகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபெயிலியர் மாதிரியே தான். அது வந்து நான் போய் அதை வந்து காபந்து பண்ணி மருந்து கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கவலையப்படாதீங்க. குரு பகவான் 2ஆம் வீட்டில் வந்து சகல காரியத்தையும் நிவர்த்தி செய்கிறார், சகல வியாதிகளையும் நிவர்த்தி செய்கிறார். அந்த குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ங்கிறது வேலை வாய்ப்பு. ஸோ அப்படி ஒரு வேலை கிடைக்கும். வேலைன்னா சார் வேலைங்கிறதே எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கிடையாது. மனம் மகிழும்படியான என் தகுதிக்கேற்ற பணிங்கிறதா தான். தகுதிக்கேற்ற பணி சார், நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் சார், நான் வந்து இது படிச்சிருக்கேன் சார், 3 டிப்ளமோ பண்ணியிருக்கேன் சார், ஆனால் எனக்கு ஒரு ஜூனியர் போஸ்டிங்குரிய சம்பளம் தான் சார் கிடைக்குது. மனம் வெதும்புவார்கள். பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷமாக நான் வந்து சாதாரண இடத்துல தான் சார் இருக்கேன். குரு பகவான் 6 பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்குரிய தகுதிக்கேற்ற அங்கீகாரம் என்பது கிடைக்கும். அதான் அந்த குரு பகவான் தரக்கூடிய அனுகிரகம். அதே குரு உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆயுசு, எனக்கு ஆயுசுக்கு பிரச்சனையாக கண்டம், எப்போ போனாலும் கண்டம், எங்கே விழுந்தாலும் கண்டம் போன்ற பிரச்சனை. ஏதாவது ஒரு வண்டி எடுத்தால் கீழே போட்டு விழுந்துடுறேன் சார். உயிருக்கு ஆபத்தான விஷயங்களாகவே நடக்குது. அது என்னமோ தெரில, நமக்குன்னு ஒரு சொத்துன்னு ஒன்று சேரவே மாட்டேங்குது. நம்ம எப்படி போனாலும் அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டு போகிறது தான் அதிகமே தவிர கையில் சேர்ந்த மாதிரி சொத்துங்கிறது ஒன்றுமே இல்லை சார். அப்படின்னா கவலையப்படாதீங்க. குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ங்கிறது உங்களுக்கு ஆயுள் பாவம், 8ங்கிறது மாங்கல்ய பாவம், 8ங்கிறது அசையா சொத்து, எல்லாமே 8 தான். அந்த 8ஐ சனி பகவான் குரு பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே சனி பகவான் பார்த்து விட்டார். ஆக 2 பேருமா அந்த இடத்த பார்த்துட்டதுனால என்ன ஆகும்னா 8 கடகடான்னு வளரும். அப்போ உங்களுடைய ஆயுள் விருத்தி என்பதும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை என்பதும் தன்னால் நடக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்குரிய 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 10லே ஏற்கனவே ராகு இருக்கிறார். 10ஐ குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள். சார் பிஸ்னஸ் லாஸு, எனக்கு ஒரு பார்ட்னர் வேலையே செய்ய மாட்டேங்கிறான், நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன், என் பார்ட்னர் சும்மா உட்காந்துருக்கான் சார், ஆனால் ஈக்குவல் ஷேர் வாங்கிக்கிறான் சார் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பால் வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வந்து பார்ட்னர் மகிழ்ச்சியாக உங்களுக்கு பணத்தை தருகிறார் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் 10லே ஒரு பாவி ராகு இருக்கிறார். 10ஐ குரு பார்ப்பதால் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு உங்களுடைய சகல காரிய தோஷ நிவர்த்திகள் போன்றவை எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்கள். ராகு உங்களுக்கு ஏற்கனவே 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்தை ராகு இருப்பதால் உங்களுக்கு என்னென்னா அரசனை போல யோகம். ஒரு கரெக்டான தொழில், எந்த தொழிலை தொடங்குறோமோ சார் எனக்கு இதுதான் சார் வரும், எனக்கு என் மனசு ஃபுல்லாக மெக்கானிக் வேலை தான் நிறைஞ்சிருக்கு, என்னை தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் நான் வந்து மெக்கானிக் வேலை தான் என் மண்டை போகுமே தவிர எனக்கு வேறு எதை சொன்னாலும் என் கழுத்தில் ஏறாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒன்று தான், என் சுவாசமே அதுதான், நான் அதுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான சரியான நேரம் இதுதான். 10லே ராகு வருகிறார். மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு துறையாக, சிறந்த ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதே நேரத்திலே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 4ல் இருக்கக்கூடிய கேது ப்ரமோஷன்ஸ் போன்றவற்றை உண்டு பண்ணி தரும். யார் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன்ஸோ, எனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன்ஸே வராமல் இருக்குது குருஜி, ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், நான் என்ன தேடினாலும் எனக்கு ஒரு ப்ரமோஷனே வர மாட்டேங்குது, என்ன மட்டும் கடைசி ஆளாக ப்ரமோஷன் கொடுக்குறாங்களே தவிர ஃபஸ்ட் ஆளாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளோ தான் நானும் பர்ஃபார்ம் பண்ணுறது,
கவலையே விடாதீங்க. இந்த வருடம் உங்களுக்கான வருடம். ஆக இந்த பக்கம் என்னடான்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 1ஐ பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக யோகஸ்தானத்தை பார்க்கிறார், 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி சூப்பராக செட்டில் ஆகிட்டார் 11ஆம் இடத்திலே. மாமனார் சம்பந்தப்பட்ட அனுகிரகமும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் புதிய விஐபி தொடர்பும் கூட இந்த சனியால் உண்டாகும். சரி, குருவை பார்ப்போம். குரு என்னடான்னா உங்களுக்கு வந்து 11 குடையவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ங்கிற உணவுப் பொருள், 2ங்கிற உங்களுக்கு வந்து ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொண்டை, கண், எக்ஸாம்ஸ் போன்றவற்றெல்லாம் குரு பகவான் தந்துட்டார். குடும்ப வாழ்க்கையை ஒன்றிணைச்சிட்டார். இந்த 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஐ பார்ப்பதால் வேலை கிடைக்க போகுது. கடன் முக்கியமாக சார், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. இலங்கை வேந்தன் 20 கைகளை வைத்து கொண்டிருக்கும் இலங்கை வேந்தன் இனி தன்னால் வெல்ல 3 உலகத்திலும் யாரும் இல்லை என்ற ஒரு கண்டிஷனுக்கு போன அந்த மாபெரும் தலைவன் இலங்கை வேந்தன் அவனுடைய மகன் இறந்த பொழுது போர்க்களத்திலே வாடுகிறானாம். அதை கம்பர் விவரிக்கிறார். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான். சார், ஒரு கடன் என்ன செய்யும்? ஒரு கடன்காரர் ஏற்ற மாதிரி வந்தார் அப்படின்னா அவர் எதிர்கொண்டு பார்க்க முடியல. ஐயோ, அவர் திருப்பி கேட்டுருவாரே, திரும்ப இவர் கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்மளால் சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட வார்த்தைகள் இருக்கா? நம்ம வந்து தலை குனிஞ்சு நிற்கணுமே போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சரி செய்கிறார். அதே நேரத்தில் குரு பகவான் 8 பார்க்கறதுனால, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆயுள் விருத்தி, மாங்கல்ய பலம், அசையா சொத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 8ங்கிறது வறுமை. அந்த வறுமையை குரு பகவான் பார்க்கும்போது சகல தாரித்யம் என்பது ஒளிந்து போகிறது. தரித்திரம் நமக்கு எனக்கு என்னமோ தெரியல, பிறந்ததுலேருந்து ஏழ்மை சார். ஏழ்மைன்னா ஏழ்மை, எப்போ பார்த்தாலும் ஏழ்மை. அதெல்லாம் சரியாகும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மாமனாரோடு உள்ள சச்சரவுகள், சண்டைகள் எல்லாம் சரியாகி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருப்பாங்க. எதை செஞ்சாலும் வெற்றிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இந்த குரு பகவானால் ஏற்படும். சரி, ராகு 11இல் இருக்கிறார். கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ங்கிறது மாத்ரு. இதில் விட்டு போன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். 4ங்கிறது மாத்ரு, அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குன்னா இந்த கேது பகவான் 4இடமிருந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்வார். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவால் ஒரு டிக் மார்க், டபுள் டிக் மார்க், சனி பகவானால் ஒரு டபுள் டிக் மார்க், ராகு பகவானால் ஒரு டபுள் டிக் மார்க். சூப்பராக இருக்குது. இந்த வருடம் மாதிரி ஒரு முத்தாய்ப்பான சூப்பரான வருடம் என்று உங்களுக்கு ஏதுமில்லை. ஸ்வீட் எடு, கொண்டாடு. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். 100க்கு 150 மார்க். தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே பேசிகிட்டே இருங்க குருஜி, கேட்டுகிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது என்று நினைப்பவர்கள் கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. என்னிடம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய ஜாதகங்கள் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உலகம் புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்திலே அனுதினமும் தினமும் ஹோமங்களும் வேள்விகளும் உங்களுக்கு விஷ்ணுமாயா சுவாமிக்கு நடக்கிறது. நேரில் வருபவர்கள் வந்து மடத்தில் நடக்கக்கூடிய யாகங்கள் கலந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.